அனந்த்வியூவின் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள். பார் பொமிட் சம்பந்தமா வெளிவந்த செய்தியும், அதை விட பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கன்னி உரையிலேயே நிகழ்த்திய உரையை பற்றியும், அதோட இந்த நாட்டுல ஏற்பட்டிருக்கிற பொருட்கள தட்டுப்பாடும் விலை உயர்வும் சம்பந்தமா தான் இன்றைய காணொலியில கதைக்க போறோம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதுசா இருந்தா அனந்த் வியூக்கு ஆதரவு தர்ற முகமா அனந்த் வியூவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, முதல்ல வந்து இந்த பார் பொமிட் சம்பந்தமான பிரச்சனை நாங்க சொல்லுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய ஆரம்ப காலத்துக்கு முன்னுக்கே இந்த பார் பொமிட் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து ஊடகங்கள்லயோ சரி, மக்கள் மத்தியிலயோ சரி பெருமொரு பேசு பொருளா இருந்து கொண்டிருந்தது. அந்த பார் பொமிட்டை வந்து யார் பெற்றது, என்னத்துக்காக அதை பெற்றார்கள்னு சொல்லித்தான் இந்த பிரச்சனை போய் கொண்டிருந்தது. இருந்தாலும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாராளுமன்றத்துல கன்னி உரைகள் இடம்பெற்ற அந்த கன்னி உரையில தமிழ் தேசிய கூட்டமைப்பின்ற மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விக்கு பதில சொன்ன இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு பின்னேரமே நாங்கள் இந்த பார் பொமிட் சம்பந்தமா லிஸ்ட் ஒன்றை வெளியிட போறோம்னு வெளியிட்டிருந்தவ மக்கள் மத்தியும் பாரிய ஒரு அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யார் யாரெல்லாம் இந்த பார் பொமிட்டை பெற்றிருந்தவ, எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தவன்னு சொல்லி கடும் எதிர்பார்ப்பு இருந்து, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த எதிர்பார்த்தாக்களோட முகத்துல கரிய பூசுற முகமா தான் நேற்று அந்த பார் பொமிட் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தவ. இந்த பார் பொமிட் வந்து கடந்த காலத்துல ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆதரவா வச்சு கொண்டு, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு தனக்கு பாரிய வெற்றி கிடைக்கணும்ன்றதும், அதை விட தன்னுடைய சகாக்கள், அதாவது தனக்கு சப்போர்ட்டா இருந்தவர்கள் எந்தெந்த மாகாணத்தில இருந்து எல்லா இடத்துலயும், அதாவது எல்லா மாகாணத்திலும் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு இந்தாங்கன்னு சொல்லி அந்த பார் லிஸ்ட், அதாவது பார் பொமிட், அது வந்து பாத்தீங்கன்னா பார் பொமிட் இப்ப ரெஸ்டாரண்ட் மாதிரி, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பாடு இருக்கும், குடிவாகனங்கள் விற்கலாம், அப்படியான ஒரு பொமிட்டுக்குரிய அனுமதியை தான் கொடுத்திருக்கணும். நிறைய தடங்களுக்கு மத்தியிலும் தான் பார் பொமிட்டுகள் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்த காலத்துல அவர் தனக்கு ஆதரவானவர்களை கூப்பிட்டு இந்த பார் பொமிட்டை வந்து கொடுத்திருக்கிறார். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளா இருந்தவர்களுக்கும் இந்த பார் பொமிட் கொடுக்கப்பட்டன்னு சொல்லி பல சர்ச்சைகள் இந்த ஊடகங்களையோ சரி, மக்கள் மத்தியிலோ சரி பேசப்பட்டு கொண்டிருந்தது. நேற்றைய தினம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால அந்த வெளியிட்ட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்துல எந்தெந்த மாகாணத்துல உள்ள எந்தெந்த மாவட்டத்துல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த பார் பொமிட் லிஸ்ட வழங்கினன்ற மட்டும்தான் கொடுத்திருக்கணும். யார் யார் பெற்றது, அவர்களுடைய பேர் விவரங்களோ எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றன்னு சொல்லி வெளியிடப்படையில, அது நேற்றைய தினம்தான் இந்த பாராளுமன்றத்துல வைத்து இடம்பெற்றது. இந்த பார் பொமிட் லிஸ்ட் சம்பந்தமான விஷயம் இடம்பெற்றது. இந்த பார் பொமிட் லிஸ்ட் வெளியிட்டதை வந்து மக்கள் மத்தியில ஊடகங்களையும் பேசினோம். என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சாதாரணமா நாட்டுல பல பொருட்களுக்கு தட்டுப்பாடும் பல பொருட்கள் விலையேற்றங்களையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த பார் லிஸ்ட வெளியிட்டது. அதாவது வந்து அவைகளுடைய பெயர்கள் குறிப்பிடாததுக்கு காரணம் வந்து சில வேளை அந்த அவர்களுடைய ஆதரவுலையும் தான் தங்களுக்கு அரசாங்கத்துக்கு இந்த முறை ஓட் கிடைச்சதுன்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் இருக்கலாம் என்று சொல்லித்தான் இதை மூடி மறைச்சு இந்த லிஸ்ட மட்டும் எந்தெந்த மாவட்டத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டன்றது மட்டும், எத்தனை பார் பொமிட் கொடுக்கப்பட்டன்ற மட்டும்தான் வெளியிட்டிருக்கணும்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் சமூகத்துல மக்களும் தான் பேசிக்கொண்டிருக்கணும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் விலை குறைஞ்சது 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய்க்கு மேல போகுது. அது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை வந்து இந்த கேஸ் சிலிண்டர். ஆரம்பத்துல மஞ்சள் நிற கேஸ் சிலிண்டர் இல்லாம இருந்தது. ஓகே, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவுக்கு கூடின கால பகுதி இல்லாம இருந்தது. பிறகு பாத்தீங்கன்னா இப்ப 2 கிழமை 3 கிழமையா இந்த நீல கேஸ் சிலிண்டருக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு சந்தையில. அதை விட இந்த அரிசி சம்பந்தமான அப்படின்னு கிட்டடியில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அரிசி ஆலை உரிமையாளர்களோட கூப்பிட்டு கழிச்சிருந்தவர். எல்லாமே வந்து இதுகளை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இந்த பார் லிஸ்ட வெளியிட்டு இருந்தவையோ. மக்கள் பாரிய ஒரு அசௌகரியத்தை எதிர்நோக்கினோம். இந்த காலத்துல கூடுதலா எல்லாரும் விறகுகள் மண்ணெண்ணெய் அடுப்புகள்ல சமைக்கிறத விட்டு கேஸ்ல தான் சமைச்சு கொண்டிருந்தவ மக்கள் வந்து பாரிய திண்டாட்டத்தை எதிர்நோக்கி இந்த காரணங்களை காட்டித்தான் இந்த பார் லிஸ்ட்
அதாவது வந்து பேர்கள் குறிப்பிடப்படாம இந்த பார் லிஸ்ட் வெளியிடப்பட்டதான்னு சொல்லி மக்கள் மத்தியில பெருமளவான ஒரு பேசுபொருளா போய் கொண்டிருக்குது. இதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய நாள் பாராளுமன்றத்துல கன்னி உரைகள் அந்த புதுசா போனவர்களோ சரி, பழைய உறுப்பினர்களோ சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முதலாவது கன்னி உரை நேற்றைய தினம் இடம்பெற்றது. 10வது பாராளுமன்ற அமர்வில் முதலாவது கன்னி உரை நேற்றைய தினம் இடம்பெற்றது. பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தவர், கன்னி உரை ஆற்றியிருந்தவர். இந்த நேரத்துல பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போன டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் இந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்தும் மேதகு அவர்களை நினைவு கூர்ந்தும் பேசியிருக்கிறார். அதை விட இந்த ரோகண விஜய் சிங்கள தமிழ் முஸ்லிம் இளைஞர்களுக்கும் அவர் அந்த மரணித்த இளைஞர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டால் இந்த பாராளுமன்றத்துல உரைய ஆரம்பித்தவர். எல்லாருமே வந்து கைகுலுக்கி சிங்கள முஸ்லிம் எல்லா மினிஸ்டர்மாரும் வந்து கைகுலுக்கி அவருக்கு ஒரு ஆதரவு வழங்கியிருந்தார். இதுதான் பேசு பொருளா போய்கொண்டு அவர் அதை விட Parliament and the beloved citizens of the motherland called ஈழம் வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். It is with profound gratitude, a deep sense of responsibility and a heart full of hope that I rise before the esteemed chamber as a representative of the resilient and determined people of the Northern Province. Allow me to begin by extending my heartfelt appreciation to the venerable Tamil leader, Medagu, and the brothers and sisters who we lost in the past, whose visionary leadership continues to inspire generations. I also bow in solemn remembrance to all those who have selflessly given their lives in the pursuit of peace, equality and unity in Sri Lanka. Their sacrifices resonate not only among the Tamil community but also among our Sinhalese and Muslim brethren who have suffered, endured for the sake of the nation's progress. මේ වෙලාවේ මගේ තාත්තව මට මතක් කරන්න කැමති. ඔහු 1966 ශ්‍රී ලංකා පොලිසිය ෆුට්බෝල් ටීම් එකේ කැප්ටන් විදියට අවුරුදු ගාන තිස්සේ හිටියා. 1983 ලංකාවේ තිබ්බ තත්ත්වයත් එක්ක අපේ පවුලට ජැෆ්නා වලට සර්වයිවිං අයින් වෙලා යන්න සිද්ධ වුණා. එතාම පටන් දශක දෙකක් LTT සංවිධානයේ මම ඇත්ත කියන්න බෑ. මම LTT සංවිධානයේ පොලිසි සේවාවේ කර හිටියා. Tragically, he was forcefully disappeared from the Padaviya hospital in May 2009. Forcefully disappeared during the Tamil genocide. At the end of the bloody civil war, despite being severely wounded and bedridden, his life and sacrifice exemplify the complexities and the responsibilities of a shared history. I'm sorry, I have to speak something very truthfully. Let me unequivocally state that my presence here today is not to advocate for the division but to champion the unity, harmony and prosperity of this beautiful nation. The mandate from our people is resoundingly clear. We must move forward as a one cohesive entity unshaken by ethnic or religious prejudice, striving together for a shared vision of peace and development. Ladies and gentlemen, my journey to this chamber is a testament to the power of determination, resilience and the unwavering support of the Tamil people. Born into a community often misunderstood and marginalized, I encountered systemic barriers designed to suppress my voice and thwart my ambitions. My journey to higher education was fraught with injustice. In 2006, I was denied university entrance as a medical student due to systemic discrimination. Undeterred, I took my case to the Supreme Court and after 2 long years was finally granted admission to the Faculty of Medicine at the University of Jaffna. Graduating in 2015 marked not only a personal milestone but also a victory against opposition. At this point, I have to thank Honorable Sumandran, former Mandirigane. From my first posting as a doctor at Base Hospital Chavacheri, after my internship at Kalabovula Teaching Hospital, to my tenure as a medical administrator, I have witnessed the stark inequalities and systematic corruption that plague our healthcare system, particularly in the northern and eastern provinces. My tenure as a hospital director at Base Hospital Chavacheri was marked by significant reforms achieved within just 3 days, but these efforts were not met with staunch resistance from the interest. My exposure of corrupt practices led to my
unwanted imprisonment for 19 days. A sobering reminder of these immense challenges faced by those who stand against systematic corruption. Yet it was the unwavering support of the public that shielded me from the darker machination of the political opponents. Contesting this parliamentary seat independently without the backing of established political parties, I stand here today as a testament to the resilience of our people who demand accountability, equity and meaningful reform. Honourable members, as we stand at the crossroad of history, we must confront the lingering wounds of our past with courage, clarity and a genuine commitment to reconciliation. The Prevention of Terrorism Act, a relic of wounded, troubled and painful era, must be repelled to restore justice and freedom to those unjustly detained. We must extend an olive branch to our displaced brothers and sisters all over the world, facilitating their return to their homeland with dignity, security and the assurance of better future. Furthermore, the lands confiscated by the armed forces in the north and east must be restored to their rightful owners, fostering trust, reconciliation and a sense of belonging among our people. It is imperative to provide dual citizenship to diaspora Tamils, enabling them to invest in our nation's future and to peacefully live out their twilight years in their ancestral homeland. Similarly, the preservation of cultural heritage for all ethnic groups, including Sinhalese, Muslims and Indian origin Tamils, including us, must be prioritized to ensure that no community feel marginalized or compelled to take up arms again. Our collective history has shown us the devastating consequences of marginalization and we must work tirelessly to ensure that such injustices are never... 30 seconds, madam. Allow me to emphasize the immense potential of our diaspora. These individuals possess the expertise, resources and the commitment necessary to contribute meaningfully to the development of our nation. By ensuring their investments are secured and by granting their dual citizenship without bureaucratic obstacles, we can harness their capabilities to rebuild our economy and strengthen our nation's foundation. The approach not only fortifies our economy but also reduces the need for our women to seek employment abroad under precarious and exploitative conditions. 10 seconds. Let us also remember the plight of those displaced by the ethnic conflict and currently living in camps in Tamil Nadu. They must be brought back to their homeland with dignity where they can rebuild their lives with equal citizenship. I would like to emphasize that there are numerous political prisoners currently incarcerated as a result of this ethnic conflict. I urge the government to either release them or expedite their cases in court. The Tamil people have endured systematic neglect and exploitation for 5 seconds, madam. But the recent elections have demonstrated their desire for genuine change, as evident by the election of independent representatives like myself. We as leaders must heed this clarion call for the change and act decisively. One paragraph. Honourable members, the scars of our internal conflict have left indelible mark on all communities, not just the Tamil people. The sacrifices made by all Sri Lankan Sinhalese, Tamil, Muslim and others must be honoured with the steadfast commitment to unity and reconciliation we must address. Thank you, madam. புலம்பெயர் தமிழர்களுக்கும் அந்த பாராளுமன்றத்தில் நன்றி சொல்லியிருக்காரு. அவர்கள் இங்க முதலிடுறது இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்ததை விட 3 மடங்குக்கு மேலாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பணங்களை அனுப்பி இந்த வெள்ள நிவாரணத்துக்கெல்லாம் நிவாரண உதவி செய்தது என்றும், அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் ஒரு என்ன சொல்றது பெரிய அளவுல பாராட்டி அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிருந்தவர். அவர்களும் இந்த இடர்காலங்கள்ல மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்தவர். விசேஷமா இந்த கடத்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்டத்துல மக்களை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்திருந்தவர்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தவர். அதை விட இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா அவர் முக்கியமா சொன்னது இந்த யாழ் வைத்தியசாலைக்குள்ள தண்ணி போயிருக்குது, அதையும் இந்த அரசாங்கத்தின் கவனத்துல கொண்டு போயிருந்தவர். இதுதான் நேற்றைய தினம் பயங்கர பேசு பொருளா போய்கொண்டு சமூக ஊடகங்களா இருக்கட்டும், மக்கள் மத்தியிலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இதுதான் பேசு பொருளா போய்கொண்டிருந்தது. இதோட இன்றைய காணொலியை நான் முடித்துக் கொள்றேன். இதே மாதிரி செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் அனந்த் வியூ யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. விருப்பம்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி மக்களை.